வணக்கம் நேயர்களே உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது விக்ரமன். நேயர்களே, இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கன்னியாகுமரியில SAA எனப்படும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவினுடைய சப் சென்டர் துணை மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பன்னெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. இந்த கோரிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அல்லது அதை தீர்க்கும் விதமாக 2004ஆம் ஆண்டு அப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, வாஜ்பாய் தலைமையிலான அந்த அரசு ஒரு அடிக்கலை நாட்டியது. அங்கே ஒரு துணை மையம் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டியது அப்போதைய அமைச்சர் உமா பாரதியினுடைய முயற்சியின் பேரில். அதன் பின்னர் இங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது, மத்தியில் ஆட்சி மாற்றம் நடந்தது. 2006 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தது. இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பின்னர் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அரசியல் காரணங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள். ஆனா இவங்க ஒரு ஃபண்டு தான் பிரச்சனை, இதற்காக தொகை ஒதுக்குவதில் பிரச்சனை இருந்தது என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டது. அதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் சாகும் வரை உண்ணாவிரதம் எல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இருந்தார். அந்த போராட்டம் எல்லாம் மாநில அரசினுடைய உறுதிமொழியை அடுத்து, சரி உங்களுக்கு நிலத்தை கொடுத்து விடுவோம் என்ற உறுதிமொழியை அடுத்து அந்த போராட்டம் எல்லாம் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் இப்போது மீண்டும் மத்தியில ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த திட்டத்திற்காக குரல் கொடுத்த பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது மத்திய இணையமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை, போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, கோச்கள் அதாவது பயிற்சியாளர்கள் இன்னும் அந்த திட்டத்திற்காக, அந்த அமைப்பிற்காக, அந்த மையத்திற்கு சரியான முறையில இல்லை. SDAT எனப்படக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய கோச்சுகள் தான் எங்கேயும் இருக்காங்க, அல்லது இந்த கோச்சுகள் சஃபல் ஆகி போய் இருக்கிறாங்க. இன்னும் SAA சரியான பராமரிப்புல, சரியான கண்காணிப்பின் கீழே வரவில்லை. இதில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. கன்னியாகுமரியில SAA வருவதனால கன்னியாகுமரி மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே இது பெரிய அளவுக்கு பயனளிக்கும். காரணம், தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் வீணா வன்முறையிலையும் வேற வேற பிரச்சனைகளையும் திசை திருப்பி விடாம விளையாட்டுல முறையா அதை மடமாற்றி விட்டா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் துறையை தேர்ந்தெடுத்து மேல போற மாதிரியும் இருக்கும். ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த SAA எனப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்னும் ஏன் கன்னியாகுமரியில் நிறுவப்படவில்லை அல்லது செயல்பாட்டிற்கு வரவில்லை என்ற முக்கியமான பிரச்சனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் அணுகிறோம். இந்த பிரச்சனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்ப்போம். கன்னியாகுமரியில் மத்திய அரசு சார்பில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எனப்படும் விளையாட்டு மையம் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை பன்னெடுங்காலமாக இருந்து வந்தது. பின்னர் அப்போதைய வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசு இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. இதையடுத்து கன்னியாகுமரியில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்கான துணை மையம் அமைப்பதற்காக 2004ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் மத்தியிலும் அதன் பின்னர் மாநிலத்திலும் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அரசியல் வேறுபாடுகளை கைவிட்டு இத்திட்டத்தை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஆனால் திட்டம் நிறைவேறிய பாடில்லை. தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் சாயின் துணை மையம் செயல்பட துவங்கினால் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் அதிகம். உணவுடன் கூடிய தங்கும் வசதி, சிறந்த விளையாட்டு உபகரணங்கள், ஊக்கத்தொகை என மாநில அரசின் விளையாட்டு மையங்களை காட்டிலும் பன்மடங்கு வசதிகள் கொண்ட மையமாக அது திகழும். மேலும் தென் மாவட்ட இளைஞர்களின் ஆற்றலை வீணடிக்காமல் விளையாட்டின் பக்கம் மடைமாற்றிவிட்டு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் முடியும். ஆட்சி மாறியிருக்கிறது. கன்னியாகுமரி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான சாயின் துணை மையம் அமைக்கப்படுமா? இந்த தொகுப்பில் நாம் கேட்ட மாதிரி சாய் எனப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு விளையாட்டு வாரியத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. வேலை வாய்ப்பிலும் சாயில் பயின்ற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாய் துணை மையத்தை கன்னியாகுமரியில் நிர்வாகிறது ஏன், அல்லது இந்த இருக்கக்கூடிய இந்த சூழல் இப்ப கன்னியாகுமரியில எப்படி இருக்கிறது, கன்னியாகுமரி மக்கள் உண்மையில் இதை எதிர்பார்க்கிறார்களா என்பதை பற்றி விரிவாக பேசலாம். இதற்காக கன்னியாகுமரியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெபர்சன் நம்மோடு இணைகிறார். அரங்கத்திற்கு, நமது செய்தி அரங்கத்திற்கு திரு A. ராஜன், SDAT கோச் இருக்கிறார். இவர் டோக்கியோல நடந்த ஒரு அத்லெட்டிக் கேம்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட். இவர்கிட்டயும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஜெபர்சன் கிட்ட நான் போயிட்டு வந்தெல்லாம் நினைக்கிறேன். திரு ஜெபர்சன், நீங்க சொல்லுங்க, இப்ப கன்னியாகுமரியில இந்த SAA சப் சென்டர் அமைப்பதற்கான கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது சொல்லுங்க.
நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விளையாட்டு வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ வாலிபர்கள், அதாவது மீனவ வாலிபர்களா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விளையாட்டு வீரர்கள் என்று அது அதிக அளவில் அங்கிருந்து தான் உருவாகி இருக்கிறார்கள். அதாவது கால்பந்து, நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு துறையான விளையாட்டுகளில் மாநில அளவிலும் அதாவது உலக அளவிலும் சாதனை படைப்பதற்கு தயாராக இந்த வீரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசும் அதாவது மத்திய அரசும் அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என்று பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் கடந்த காலத்தின் ஆட்சியின் போது பிஜேபி ஆட்சி செய்கின்ற பொழுது இங்கு மத்திய இணை விளையாட்டுத்துறை அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுது இங்கு சாய் சப் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த துணை விளையாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவரிடம் வைக்கப்பட்ட பொழுது அவர் உடனடியாக அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவை என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக இங்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் அவர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக நிலங்கள் கையகப்படுத்தும் பணி உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொண்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கமங்கலம் பகுதியில் அதற்கான இடம் இருப்பதாக அந்த பகுதியில் அடிக்கலும் கடந்த அந்த ஆட்சியின் போது பொன் ராதாகிருஷ்ணனால் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த திட்டம் அதன் பிறகு ஆட்சி மாற்றத்தின் பொழுது அந்த திட்டம் ராஜாக்கமங்கலம் பகுதியில் கால சூழல், அதாவது கடலும் அதன் அருகில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் பகுதியில் அதற்கான கால சூழல் அந்த பகுதியில் நிலவவில்லை. அதனால் அந்த விளையாட்டு மையத்தை அந்த பகுதியில் அமைக்க முடியாது என்று விளையாட்டுத்துறை சார்பில் இங்கிருந்து அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அப்பொழுது இங்கு இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பெல்லார்மின் அவர்கள் இங்கிருந்து ஆனேடி எஸ்டேட், அதாவது திருவட்டார் பகுதியில் இருந்த ஆனேடி எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலைக்கு சொந்தமான இடத்திற்கு அதை மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த பகுதியில் இந்து அறநிலை துறைக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக பல கட்ட போராட்டங்கள் எழுந்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த பணி தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதனால் விளையாட்டு வீரர்கள் தற்பொழுது வேதனை அடைந்திருக்கிறார்கள். தங்களுடைய லட்சியத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தங்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப்படவில்லை. மேலும் சாய் சப் சென்டர் அமைக்கும் பொழுது விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாமல் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டமே ஒரு வளர்ச்சி மாவட்டமாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மத்திய அரசினுடைய திட்டம் என்று சொல்லக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை சொல்லக்கூடிய திட்டமாக எந்த திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. அதனால் மேலும் இந்த சாய் சப் சென்டரையாவது உடனடியாக அமைக்கும் பட்சத்தில் இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய நகர்வுகளை எடுத்துச் சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாழ்வாதாரம் மேலும் மேல்வோங்கும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல மக்கள் நடத்தியிருக்கிறார்கள். போராட்டம் நடத்தியவர்கள் இது எந்த அளவுக்கு தேவை, இது எந்த அளவுக்கு இருக்கிறது உள்ளிட்டவைகளை பேசுவதற்கு நம்முடைய சமூக ஆர்வலர்கள், கட்சியினை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பலர் இங்கு இருக்கிறார்கள். அவருடைய வரும் அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்களிடம் கேட்டு பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி திரு ஜெபர்சன். இணைப்பிலேயே இருங்க. திரு ராஜன், நான் உங்ககிட்ட வரேன். SDAT-னா என்ன, SAA-னா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. SDAT அதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்னால ரன் பண்றது. இது இட் இஸ் ஹெடட் பை ஒன் சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி IAS, அதுக்கு கீழே ஒரு மெம்பர் செக்ரட்டரி IAS, அதுக்கு கீழே ஒரு ஜெனரல் மேனேஜர், டிப்டி ஜெனரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர்ஸ், ரீஜனல் மேனேஜர்ஸ், அப்புறம் அதுக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு கீழே கோச்சஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இடத்துல ஸ்டேடியம் இருக்கு. அதுல ஸ்டேடியம் ஆபீசர்ஸ், அதுல அகாடமிக்ஸ், அதுல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹாஸ்டல், ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹாஸ்டல், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் பண்றோம். இதுல கோச்சஸ் ட்ரெயின் பண்ணி கொண்டு போறோம். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அது நேஷனல் லெவல் பாடி. அதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல்னு ஒருத்தர், அவருக்கு கீழே எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், ரீஜனல் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க 4 சென்டர்ல
அஞ்சாவது சென்டர் வந்து டெல்லி ஹெட் குவார்டர்ல இருக்கு. NIS பட்டியாலா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பட்டியாலா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெங்களூர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அஹமதாபாத், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கல்கத்தா. இது 4 சென்டர்லயும் டிப்ளமோ உள்ள அகாடமிக் சைடும் இருக்கு. டிப்ளமோக்கு மேல மாஸ்டர் டிகிரி இன் டிப்ளமோ அதுல இருக்கு. அதுல PhD ப்ரோக்ராம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு மேல கோச்சஸ், 1500ல கிட்டத்தட்ட 2000 கோச்சஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த 4 இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து டிஃபரண்ட் டிசிப்ளின்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக தான் கிராண்ட கொடுத்து இந்தியன் டீம் பார்ட்டிசிபேஷன் இன் அப்ராட் அவங்களுக்கு கோச்சிங் கேம்ப் என்ன, அவங்க பார்ட்டிசிபேஷனுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு SDAT என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் எடுத்து தமிழ்நாடு டீம் ஒவ்வொரு அசோசியேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் போறதுக்கு கோச்சிங் கேம்புக்கு கிராண்ட் கொடுத்தது. அதே மாதிரி அவங்க போய் வின் பண்ணதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து SDAT மூலமா கொடுக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சாய் மூலமா கொடுக்குது. இந்த சாய் சப் சென்டர் கன்னியாகுமரியில் நிறுவ வேண்டும், அது நிறுவாமல் இதுவரைக்கும் காலதாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்பது என்ன என்பது குறித்து திரு பெல்லார்மின் முன்னாள் MP அவர் பேசியிருக்காரு, கேட்கலாம். இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக தேவையாக பேசப்பட்ட ஒரு திட்டம் என்பது சாய் சப் சென்டர் திட்டம். எந்த திட்டத்திற்குமே முதல்ல இடத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் திட்டத்தை அமல்படுத்த முடியும். சாய் சென்டர்ல ஏற்பட்ட பிரச்சனை என்பதே அதற்குரிய இடம் என்பது, பொருத்தமான இடம் என்பது தேர்வு செய்யப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. முதல்ல ராஜாக்கமங்கலம் பகுதியில் ஒரு பகுதியை சொல்லி அங்கே அதை அமைக்கலாம் என்று சொல்லி அடிக்கல் வரைக்கும் போடப்பட்டது. ஆனா அந்த டைம்லேயே விளையாட்டுத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அந்த இடத்தில் அதை அமைக்க முடியாது என்று கோப்பை மூடினார்கள். ஆனால் CRZ என்று சொல்லக்கூடிய கோஸ்டல் ரெகுலேட்டரி சோன் என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஒழுங்காற்று சட்டத்துக்கு உட்பட்ட பகுதியாக அந்த பகுதி இருந்தது. அந்த பகுதியில எந்த நிரந்தர கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது, கட்ட முடியாது என்று அப்போதே அந்த கோப்பை மூடி வச்சிருந்தாங்க. எனவே அது ஒரு திட்டமாக வடிவம் பெறவில்லை என்பதுதான் உண்மை. அடிக்கல் நாட்டப்பட்டது, அலுவலகம் திறக்கப்பட்டதெல்லாம் தேர்தலை ஒட்டி செய்யப்பட்ட விஷயங்கள். ஒரு திட்டத்திற்குரிய அடிப்படை தேவையான பொருத்தமான நிலம் என்பது அப்போதே தேர்வு செய்யப்படல. எனவேதான் அது போடப்பட்டது. நான் பொறுப்பேற்பு வந்த பிறகு ஒரு பொருத்தமான இடத்தை தேடணும்னாங்க. அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தது. அப்போ இவங்க திருநெல்வேலி ஏராளமான இடம் இருக்கு, அங்க மாற்றிக்கொள்ளலாம் என்று கூட ஒரு ப்ரப்போசல் வந்தது. அப்ப நாங்க உடனே தலையிட்டு கூடாது, அது கன்னியாகுமரியில தான் அமைக்கணும், கன்னியாகுமரியில் நாங்க இடம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லி அதற்கான இடத்தை தேடினோம். ஆனேடி எஸ்டேட் பகுதியில நல்ல பொருத்தமான இடம் இருக்கு, அதனுடைய கால சூழ்நிலை பொருத்தமானது, இடம் போதுமான இடம் இருக்கு. எனவே அந்த இடத்தை இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி தருவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து மாநில அரசாங்கம் அந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லி அந்த திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உருப்படியான நடவடிக்கைகள் அப்ப நாங்க நீக்கணும். ஆனா அதுல அது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், கோவில் இடம் எல்லாம் சொல்லி அதுல கோவிலுக்குள்ள எந்த பராமரிப்போ எதுவுமே கிடையாது, அது வெறும் பூமியா தான் இருக்கு. இருந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனையை சொல்லி அதை முடக்கி போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கோப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விவரம். இன்றைக்கு அந்த கோப்பை காணவில்லைன்னு சொன்னா கோப்பை எப்படி இருக்கும்? இடமே கொடுக்காம கோப்பை எப்படி இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு கோப்பை கட்டி வச்சுட்டு இருப்பாங்க? எனவே அது அர்த்தமில்லாத ஒரு வாதம். எனவே அந்த சாய் சப் சென்டரை இந்த மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருத்தமான இடமாக இருக்கக்கூடிய ஆனேடி எஸ்டேட்ல அந்த இடத்தை மாநில அரசாங்கத்திடம் கேட்டு பெற்று அதிலே அந்த திட்டத்தை அமைப்பது என்பது சாத்தியமானது. இந்த மாவட்டத்தில் படித்த ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு முறையான விளையாட்டு பயிற்சி கொடுப்பதற்குரிய ஒரு பெரிய மையமாக அது வரும். மத்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான அளவிலான திட்டமாக அது அமல்படுத்தப்பட்டால் எல்லா வகையான விளையாட்டு பயிற்சிகளையும் கொடுப்பதற்குரிய ஒரு முழுமையான மையமாக அது அமையும். அது நம்முடைய மாவட்டத்தினுடைய மக்களுக்கு, தென்னக மக்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த திட்டத்தை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும்.
இந்த திட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசியில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க, இப்போ இந்த திட்டம் நிலுவையில் இருக்கிறது, அமலில் இல்லை, கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதுக்கு இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன? இதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? திரு பொன் ராதாகிருஷ்ணன். நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். காரணம், இது விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். 2003ஆம் ஆண்டு அன்றைய தினம் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய தலைமையில் இயங்கிய அரசாங்கம் நாட்டில் 2 துணை பயிற்சி மையங்களை இந்திய அளவில் கொண்டு வர வேண்டும், சாய் சப் சென்டர்களை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதை ஒன்றினை பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாயுடைய தொகுதியிலே அடிக்கல் நாட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து அடிக்கலும் நாட்டினோம். மற்றொன்று, பல மாநிலங்கள் கேட்டபோதும் அவற்றுக்கெல்லாம் மறுத்துவிட்டு தமிழகத்திற்கு, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து கடற்கரை சார்ந்த விளையாட்டுகள் முதல் முறையாக இந்தியாவில் இந்த துணை பயிற்சி மையமாக கொண்டு வர வேண்டும் என்று கடற்கரை ஓரத்தில் அதற்கான இடங்களை நாங்கள் தேர்வு செய்தோம். அன்று முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்று 53 ஏக்கர் நிலத்தையும் தந்தார்கள். அதற்கு பின்பாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரை வைத்து அடிக்கல் நாட்டினோம். அலுவலகம் திறக்கப்பட்டது. 2 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் தவணையாக வங்கியிலும் செலுத்தப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2004ஆம் ஆண்டு நான் தோற்ற பின்பாக அந்த மையத்தை கேரளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் நடைபெற்றன. அப்போது அதனை எதிர்த்து நாம் போராடினோம். அந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சந்தித்து அவர்கள் கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருந்த காரணத்தினாலே அவர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்த விளையாட்டுத்துறை பொறுப்பில் இருந்த ஆஸ்கர் பெர்னாண்டஸ் அவர்களை சந்தித்து இந்த மையத்தை அங்கேயே வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பாக இந்த பயிற்சி மையத்தை பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் நடைபெற்றன. அப்போது 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த பயிற்சி மையத்தை கொண்டு செல்லக்கூடாது என்று நாம் போராடினோம். தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட சொன்னார்கள். பயிற்சி மையம் மாற்றப்படவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பயிற்சி மையத்துக்கு வழங்கப்பட்ட இடம் வேறு விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பயிற்சி மையத்தின் அலுவலகம் பூட்டப்பட்டது. அங்கிருந்த வங்கி கணக்கு மூடப்பட்டது. இப்படி எல்லா வகைகளிலும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பின்பாக நான் மீண்டும் வெற்றி பெற்று வந்த பின்பாக இங்கு சாய் சப் சென்டருடைய நிறையை பற்றி பார்க்கும்போது அந்த ஃபைலே இல்லாமல் ஆக்கப்பட்டது. இன்று அந்த துறையுடைய அமைச்சர் அவர்களை நான் சந்தித்து தொடர்ந்து நான் வலியுறுத்தியதன் அடிப்படையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஊற்றி கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திற்கு, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அந்த துணை பயிற்சி மையத்தை நான் தருகிறேன் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த துணை பயிற்சி வரும் என்று நம்புகின்றேன். அது வந்தது என்று சொன்னால் தமிழகத்தை சார்ந்த அனைத்து இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உலக அரங்கிலே விளையாட்டு வீரர்களோடு, தலை சிறந்த விளையாட்டு வீரர்களோடு விளையாடவும் பயிற்சி எடுக்கும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிட்டும். அது நிச்சயமாக கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு பொன் ராதாகிருஷ்ணன், மாநில அரசு சார்பில் இதற்கு ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது? மாநில அரசு இடம் வழங்காததான் இதற்கு முக்கியமான காரணம், இது கிடப்பில் போடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நேற்று கூட நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறீங்க, அவர் உறுதியளித்திருக்கிறதாகவும் சொல்றீங்க. மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது இந்த திட்டத்திற்காக? நிச்சயமாக அவர்கள் ஒப்புதல் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம், அன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதுதான் அன்னைக்கு முதல்வராக இருந்த அம்மா அவர்கள் 53 ஏக்கர் நிலம் தருவதற்கு ஒப்புதல் அளித்தார்கள். அது நிலம் கொடுக்கப்பட்டது. அதனால் இப்போது அதற்கான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக இடம்தான் பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நீங்க சொல்றீங்க அரசு ஒத்துழைப்பு வழங்க போகிறது அப்படின்னு சொல்றீங்க, இடம்தான் பிரச்சனை என்று சொன்னால் இதை வேறு இடத்துல வச்சு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திரு பொன் ராதாகிருஷ்ணன், பொறுத்தவரைக்கும் இடம் பிரச்சனைக்கான வாய்ப்பு கிடையாது, மனம்தான் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு உண்டு.
ராஜன் உங்ககிட்ட கேக்குறேன். STAT அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற போது SCI தேவை இந்த அளவுக்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக எழுந்து வருகிறது. SCI வந்தா மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்து எல்லாமே இருக்கு. இப்ப STAT பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, SCI பொறுப்பு எந்த அளவுக்கு? STAT தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 32 மாவட்டத்திலையும் ஸ்டேடியம் கட்டி அதுல ஒரு ஸ்டேடியம் ஆபீசர் போஸ்ட் பண்ணி அவருக்கு கீழே டிஃபரெண்ட் டிசிப்ளின்ல கோச்சஸ் இருந்து ட்ரெயின் பண்றோம். STAT இது என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வச்சு அதுல டிஃபரெண்ட் டிசிப்ளின்ல ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் பீப்புள அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்டல் ரன் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனும் கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல ட்ரைனிங் கொடுத்து ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்றதுக்கு வந்துட்டோம். இப்ப கிட்டத்தட்ட மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஹாஸ்டல்ஸ் வந்துருச்சு. இப்ப எவ்வளவு எக்யூப்டா இருக்குன்னு நான் கேக்குறேன். STAT மாநில விளையாட்டு ஆணையம் எவ்வளவு எக்யூப்டா எல்லாம் நல்லா எக்யூப்டா இருக்கு. எப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஹெட் குவார்டர்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்லயும் எக்யூப்டா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் இருக்காங்க, கோச்சஸ் இருக்காங்க, அதனுடைய ஸ்டேடியம் இருக்கு. நிச்சயமா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 400 மீட்டர்ஸ் ட்ராக் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, ஹாக்கி இருக்கு, வாலிபால், பாஸ்கெட்பால் எல்லாம் இருக்கு, எல்லாம் செயல்படுது. இன் அடிஷன் டு திஸ் இப்ப கேரளாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி செட்டப் கேரளால இருக்கு. ஆனா கேரளா இஸ் என்ஜாயிங் த மேக்சிமம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உடைய கிராண்ட என்ஜாய் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி சப் சென்டர்ஸ், ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிட்டத்தட்ட ஈச் அண்ட் எவரி 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்னு வச்சிருக்காங்க. அவங்க காலேஜோடயோ யூனிவர்சிட்டியோடயோ அட்டாச் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டலை கட்டி அந்த இடத்துல ஒரு பிள்ளைங்களை ரெக்ரூட் பண்ணி ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ட்ரிவாண்ட்ரத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எர்ணாகுளத்துல வச்சிருக்காங்க, அதே மாதிரி இடுக்கியில வச்சிருக்காங்க, மதுரை மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி துணை சென்டர் சொல்றீங்களா? ஆமா, மத்திய துணை சென்டர் அங்க நிறைய இருக்கு. அவங்களுடைய மாநில விளையாட்டு ஆணையம் எந்த அளவுக்கு? அவங்க மாநில விளையாட்டு ஆணையமும் நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கு. மாநில விளையாட்டு ஆணையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வச்சிருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி வச்சிருக்காங்க, தமிழ்நாடு மாதிரி வச்சிருக்காங்க. இன் அடிஷன் டு திஸ் அவங்க சென்ட்ரலுடைய கிராண்டையும் என்ஜாய் பண்றாங்க. அதனாலதான் அவங்க ஹை லெவல் அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரிக்கு இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கணும். கன்னியாகுமரி மட்டும் ஒரு சப் சென்டர் மட்டும் வச்சா போதாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு சப் சென்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப கன்னியாகுமரி பீப்புள் ஹைலி டேலண்டட், கடலோரத்துல உள்ளவங்க நிச்சயமா ஸ்விம்மிங்லயும் அத்லெட்டிக்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஈக்குவலா கிடையாது, அவ்வளவு டேலண்டட் இருக்காங்க. ஆனா இந்த சென்டர் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிருக்கணும், இந்நேரம் ரன் பண்ணிருக்கணும். ரன் பண்ணாம விட்டாச்சு. ஒரு டிகேட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் அதை அனுபவிக்காம போயிட்டாங்க. இது இனிமே புதுசா வர்ற பிள்ளைங்களுக்கு தான் அனுபவிக்க போறாங்க. இப்போ இந்த சாயினுடைய சப் சென்டர் கன்னியாகுமரியில வருதுன்னு சொன்னா அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாம் பயன்பெறும். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக அவருடைய ஆற்றல் வெளியில வரும் அப்படிங்கிறீங்க. என்ன மாதிரி வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சாயினால? சாயில என்னன்னா 2 விதம். ஒன்னு அண்டர் 14 அண்டர் 16 அதுல அத்லெட்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க, ட்ரெயின் பண்ணி ஃபீட் பண்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் நேரா ஒருத்தன் சீனியர் இந்தியா போய் விளையாட முடியாது. அண்டர் 16 வரணும், அண்டர் 18 வரணும், அண்டர் 20 வரணும். அப்பதான் அவங்க நேரா இது பண்ண முடியும். அவங்க அதை ட்ரெயின் பண்ணி ஃபீட் பண்றாங்க. இந்த பிள்ளைங்க காலேஜ் லெவல்ல வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் சைட்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா அவங்க மறுபடியும் சீனியர் விளையாடும் பொழுது, இவன் ஜூனியர் விளையாடும் பொழுதே அவங்க ஒரு ஜூனியர் நேஷனல் லெவல்ல போகும் பொழுது ஜூனியர் நேஷனல் டீம்ல அவங்க என்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போவாங்க மேல. சோ இப்படியே நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு நம்ம ஃபீட் பண்ணாதான் நம்ம ஒரு டீம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஒரு வேக்கம் கிரியேட் ஆயிடும். அண்டர் 14 ஒரு டீம் வச்சுக்கணும், அண்டர் 15 வச்சுக்கணும், அண்டர் 16 17 அப்படியே வச்சுட்டே போனாதான் நம்ம ஹை லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் திரு ராஜன். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாயை எந்த அளவுக்கு வேண்டுகிறார்கள், அது வேணும்னு எந்த அளவுக்கான கோரிக்கைகள் அவர்களிடம் இருக்கிறது, அவருடைய எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஜெபர்சன் பதிவு செய்கிறார். ஜெபர்சன் தொடரலாம்.
ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று தற்பொழுது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக அவர் தற்பொழுது இந்த சாய் சப் சென்டர் இது போன்ற விளையாட்டு மையம் இல்லாததனால் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார் என்பதை கேட்டு தெரிவித்துக் கொள்வோம். ஐயா வணக்கம். நீங்க இந்த ஏற்கனவே வந்து நீங்க வந்து நேஷனல் மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து இதற்காக எப்படி பயிற்சி மேற்கொண்டீங்க? இந்த சாய் சப் சென்டர் இது போன்ற விளையாட்டு மையங்கள் வந்தா உங்களுக்கு எந்த அளவு பயனளிக்கும்? சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சாய் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்தா நம்ம தமிழ்நாட்டு அமைப்பினுடைய 50% 50% சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவோட கட்டுப்பாட்டில் வந்தா 100%, அதாவது 100% முழுமையான பலன் கிடைப்பதால் விளையாட்டு வீரர்கள் வந்து அவருடைய பலனை வந்து முடிந்த அளவு சாதிக்க முடியும். நீங்க வந்து இப்பொழுது இது உங்களுடைய சலுகைகளை பத்தி சொன்னீங்க. இப்பொழுது வந்து நீங்க பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது இப்பொழுது எவ்வளவு பயிற்சி மேற்கொள்ள முடிகிறது? இது போன்ற பயிற்சி மையங்கள் வரும் பொழுது உங்களுக்கு பயிற்சி எந்த அளவு எளிதாக இருக்கும்? குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணா விளையாட்டு அரங்கு உள்ளது. அதில் போதிய அளவு வசதிகளே கிடையாது. மழை காலங்களில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி அறவே பண்ண முடியாத சூழ்நிலையில் அவதிப்படுகிறார்கள். இது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவோட கட்டுப்பாட்டில் வரும்போது நவீன முறைப்படி எல்லாரும் பண்ணும்போது உலக அளவில் கூட சாதனை படைக்க திறமையான விளையாட்டு வீரர்கள் நமது மாவட்டம் நிறைய உள்ளார்கள். அவர்கள் வந்து தன் திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவோட கட்டுப்பாட்டில் வரும்போது அவர்களுக்கு முழுமையான ஊக்கம் கிடைப்பதால் முடிந்த அளவு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் எவ்வளவு விளையாட்டு வீரர்கள் எந்த மாதிரியான விளையாட்டுகள்ல வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் இருந்து விடுபட்டு சுமார் 3-4 ஆண்டுகள் ஆயிரம். அதற்கு முன்பு 3-4 பேர்கள் இந்திய அளவில் தொடர்ந்து தங்கப்பதக்கம், லதா, ராஜேஷ் போன்ற என்னை போன்றவர்கள் தேசிய அளவில் தொடர்ந்து தங்கப்பதக்கம் வென்று நமது மாவட்டத்துக்கும் தேசிய அளவில் உலக அளவில் நடந்த போலந்தில் நடந்த விளையாட்டு போட்டு 2வது இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தை பெற்றேன். ஏன்னா இங்க போதிய அளவு வசதி இல்லை. நான் பட்டியாலா போன்ற ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியா கட்டுப்பாட்டில் இருந்தனால் என்னால் தேசிய அளவில் தங்கம் பெற முடிந்தது. இதுபோல் எல்லாரும் இங்கிருந்து சென்று பட்டியாலா சென்று பயிற்சி கொள்ள சூழ்நிலை முடியாது. எனவே இங்கு வருவதால் பல்வேறுபட்ட எல்லா அமைப்பும் சேர்ந்த நமது மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியாத தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வருவதால் நிச்சயமாக நமது மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் உருவாகுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கு தகவலுக்கு நன்றி. மேலும் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீராம் சார் வணக்கம். தற்பொழுது வந்து அவர் குறிப்பிட்டதை போன்று விளையாட்டு வீரர்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விளையாட்டு மையம் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, விளையாட்டு மையம் எவ்வளவு தேவை என்பதை அறிவிச்சீங்க. பொதுவா இந்திய அளவில் விளையாட்டு வீரர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க வரக்கூடிய பல்வேறு உலக சாதனை படைத்தவங்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு இதற்காக அடிக்கல் நாட்டினாங்களே ஒழிய அதற்கான இடங்களை வந்து சரியான முறையிலே தேர்வு செய்யாத மட்டும் இல்ல, இட ஒதுக்கீடு செய்யாத மட்டும் இல்ல, நிதிகளும் சரிவர ஒதுக்கீடு செய்யாதனால அந்த திட்டங்களே இன்றைய தினம் வேறு மாநிலத்துக்கும் வேறு மாவட்டத்துக்கும் போகக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கூட இன்றைய தினம் உருவாகி இருக்கின்றது. ஏன் குறிப்பா லக்னோவுக்கு அடுத்தபடியாக நமது இந்தியாவிலே 2வது சப் சென்டரை பொறுத்தளவு இங்கு தொடர்வதற்கான முழு முயற்சிகளை தற்போதைய அந்த அமைச்சராவது முழு அளவிலே தொடர வேண்டும். இதற்கு முன்பு கூட திருவட்டார் பக்கத்தில் ஆனையடி பக்கத்தில் சொன்னாங்க, அது வந்து கோவில் தேவசம் போர்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல எல்லாம் தேவசம் போர்டு மற்ற போர்டுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. விளையாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதாகவும் இன்றைய தினம் எந்த பள்ளியிலானாலும் சரி கல்லூரியிலானாலும் சரி எந்த இடத்திலுமே விளையாட்டு என்பது இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது. ஏதோ மாணவர்களை உருவாக்க வேண்டும், படிக்க வேண்டும், பாஸ் செய்ய வேண்டும், அந்த நிலைதான் இருக்கு. இதை மாற்றுவதற்கு உலக அளவிலே தலை சிறந்த இடங்களுக்கான இயற்கை சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சாய் சென்டர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதற்காக அனைவருமே முழு முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுக்கு தகவலுக்கு நன்றி ஐயா. மேலும் வந்து சினி இருக்கிறார் சமூக ஆர்வலர், அவரிடம் கேட்போம். ஐயா, இந்த விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தணும், விளையாட்டு வீரர்கள் அதிகமா நீங்க வந்து பாத்திருக்கீங்க, விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள நீங்களும் வந்து ஒரு கட்டத்தில் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கீங்க. தற்பொழுது அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தேவை, உடனடி தேவை இருக்கிறது, அதை எந்த அளவுக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சாய் சென்டர் இங்கு ராஜாக்கமங்கலத்திலே அமைப்போம் என்று சொன்னார்கள். மண்ணுறுதி இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி ஆனையடிக்கு அன்றைய மாவட்ட ஆட்சியாளர் மாற்றிய போது சில அமைப்புகள் அதை எதிர்த்து போராடியதன் காரணமாக, மிரட்டியதன் காரணமாக ஆனையடியிலிருந்தும்
இந்த சாய் சென்டர் திட்டம் கைவிடப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு தற்பொழுது கோப்புகள் காணவில்லை என்று இவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். தொடர்ந்து குமரி மாவட்டத்திலே குளச்சல் துறைமுகமானாலும் சரி, அதையும் கேரளாவில் இருக்கின்ற துறைமுகத்திற்கு திருவனந்தபுரத்தில் விழிஞம் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றார்கள். அதனுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து இப்படி குமரி மாவட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் கூட மல்யுத்தத்திலேயும் துப்பாக்கி சுடுதல் போன்ற 4 வெள்ளிப் பதக்கத்தோடு வெளியேறினார்கள். ஆனால் பட்டினி சாவுகள் அதிகம் உள்ள வறுமையில் வாடுகின்ற எத்தியோப்பியா கூட பல தங்க பதக்கங்களை ஒலிம்பிக்கிலே வென்று வாகை சூடினார்கள். ஆனால் அதிக மனித வளமுடைய ஏறத்தாழ 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த பாரத தேசம் ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு தங்கத்தை கூட வெல்லவில்லை என்றால் அது வெட்கக்கேடு. அதற்கு காரணம் அரசியல்வாதிகளும் சில ஆட்சியாளர்களும் இதற்கு தடையாக இருக்கிறார்கள். குமரி மாவட்டத்தில் எல்லா வளங்களும் உண்டு. குறிஞ்சி உண்டு, முல்லை உண்டு, நெய்தல் உண்டு, மருதம் உண்டு. என்ன வளம் இல்லை இந்த குமரி மண்டில்? ஆனால் இங்கு ஒதுக்கப்படுகின்ற திட்டங்களை எல்லாம் சில பேர்கள் திட்டம் போட்டு அதை கட்டம் கட்டுகிறார்கள். இதை இங்கிருந்து தேர்வு செய்யப்பட்ட மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் தடைகளை உடைத்து இந்த திட்டத்தை விரைவாக கொண்டு வர வேண்டும், அதற்கு உறுதி ஏற்க வேண்டும் என என்னுடைய கருத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தகவலுக்கு நன்றி ஐயா. விக்ரம், ஏற்கனவே இவர் குறிப்பிட்டதை போன்று எந்த தடைகள் இருந்தாலும் உடனடியாக சாய் சப் சென்டர் என்று சொல்லக்கூடிய துணை விளையாட்டு மையம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, கன்னியாகுமரி இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமல்லாமல் வணிக ரீதியாக அது உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருந்து களத்தில் இருந்து வரக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. விக்ரம், ராஜன், நீங்க சொல்லணும். உண்மையில அவர் பல குற்றச்சாட்டுகளை சொன்னார். இதுல நான் முக்கியமா பாக்குறது மாநில அரசியல் இதுல விளையாடுகிறது. கன்னியாகுமரி எப்பொழுதுமே ஒதுக்கப்படுகிறது. இதுக்கு வரக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளின் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக வேறு மாவட்டங்களுக்கும் அல்லது அவர்கள் விட்டுவிடுவதனால் வேறு மாநிலங்களுக்கும் கூட செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறார். உண்மைதானா? இது எப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுக்கு வர்றதை நம்ம எடுத்துக்கொண்டதே ஆக வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிராண்ட் நம்ம எடுத்துக்கணும். இதை இவங்க இதை சொல்றதை விட அதுக்கு பிறகு மயிலாடுதுறையில ஒரு சப் சென்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. மயிலாடுதுறையில இடத்த கொடுத்துட்டாங்க. மயிலாடுதுறையில சப் சென்டர் ஓபன் பண்ணி அங்க ஹாக்கி, கோகோ, கபடி, அத்லெட்டிக்ஸ் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு பழைய இன்னொருத்தட்ட போட்டுட்டு நம்ம எஸ்கேப் பண்றது சொல்றாரு. ஒரு எத்தியோப்பியால சாப்பாடுக்குள்ள இல்லாதவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. எத்தியோப்பியா நிச்சயமாக நீங்க ஒரு நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு யாரும் என்கரேஜ் பண்ணதாகவோ அதுவே கிடையாது. There are 3 ways. ஒன்னு டேலண்ட் நம்மள்ட்ட இருக்கு, எபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அடுத்தது இன்னும் 2 ஃபேக்டர் நம்மள்ட்ட வேணும். The commitment and the discipline. Ability is coupled with commitment and discipline will take you to the highest spot அப்படின்னு சொல்லிட்டு 1936 ஒலிம்பிக் கேம்ஸ் சாம்பியன் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் 4 கோல்டு மெடல் வின் பண்ண ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்மெண்ட் யாருக்கு இல்லைன்னு சொல்றீங்க? இந்த கமிட்மெண்ட் அத்லெட்டுக்கும் இருக்கணும். இந்த கமிட்மெண்ட் கோச்சஸ்க்கும் இருக்கணும். இந்த கமிட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இந்த கமிட்மெண்ட் ஸ்டேட்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இந்த கமிட்மெண்ட் நேஷனல் லெவல்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த டிசிப்ளின் கப்பல் வித் டிசிப்ளின், த கமிட்மெண்ட், எபிலிட்டி நம்மள்ட்ட இந்தியால இருக்கு. 125 கோடி பேர்ல எபிலிட்டி இருக்கு. கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல சைனாவை கீழே தள்ளிட்டு இந்தியா ஜெயிக்கும். நிச்சயமா. இப்போ சாயினுடைய சப் சென்டர் வர்றது கூட முக்கியமா சில பேர் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வேணும்னு கேட்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்குன்னா, எனக்கு ஜாப்ல ஒரு முன்னுரிமை கிடைக்குது, மத்திய அரசுடைய நிறுவனங்கள்ல எனக்கு முன்னுரிமை கிடைக்குது, கல்வி நிறுவனங்கள்ல முன்னுரிமை கிடைக்குது. அப்போ விளையாட்டை ஒரு துறையாகவே எடுத்துக்கொள்ள யாருமே தயாராக இல்லை. இதுல நல்லா எக்ஸல் பண்ணா எனக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிற போக்கு தான் அவங்க கிட்ட இருக்கு. இதுவும் ஒரு காரணமா? இது ஒரு காரணம். நம்ம இத ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு நம்மளுக்கு ஹாஸ்டல் ரன் பண்றாங்க, அவங்களுக்கு நமக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேர் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் த அத்லெட்ஸ், வேர் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் த கோச்சஸ்? அது ரொம்ப முக்கியம். ஒரு சைடு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது.
நம்ம இருக்கிற கொடுத்ததுக்கு நமக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி? நம்ம இவ்வளவு ட்ரெயின் பண்ணாங்களே, நம்ம இப்ப இன்னைக்கு யாருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? அந்த அக்கௌண்டபிலிட்டி எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா கமிட்மெண்ட் அந்த டிசிப்ளின் தான் எடுத்துட்டு போகும். நம்ம செலக்ட் ஆயிட்டோம், நம்ம எப்படியாவது நம்ம இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவுடைய பனியன் போட்டு இந்தியாவுடைய கொடிய பன்னாட்டு அரங்கில் உலக அரங்கில் ஏத்துவேன்னு ஒரு கமிட்மெண்ட் ஏன் வரல? ஒரு டிசிப்ளின், ஐ வில் டேக் த கரெக்ட் ரைட் ட்ரைனிங், ஐ வில் கோ ஹெட் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வந்தாதான், அந்த கமிட்மெண்ட் வந்தாதான் எபிலிட்டி இருக்கு. குமரி மாவட்டத்தில் எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க, உண்மை. குமரி மாவட்டத்தில் உள்ள எபிலிட்டி தமிழ்நாட்டில் வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடையாது. ஐ அக்ரி வித் தட். ஆனா the commitment and the discipline where it goes, அது ரொம்ப முக்கியம். குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எபிலிட்டி வேற எந்த மாவட்டத்திலும் இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக நம்ம ஒத்துக்க முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இது குறித்து கன்னியாகுமரியினுடைய முன்னாள் திமுக எம்பி ஹெலன் டேவிட்சன் கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு பிரச்சனை, திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது 2006 இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதாக, இடம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாக சொன்னாங்க. அந்த திமுகவினுடைய எம்பியே பேசியிருக்கிறார், கேட்கலாம். 1999 முதல் 2004 வரை மத்திய அரசிலே விளையாட்டுத்துறை இணையமைச்சராக இருந்த மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குமரி மாவட்டத்திற்கு தன்னுடைய தொகுதியிலே தன்னுடைய துறை சார்பாக ஏதாவது திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சாய் சப் சென்டர் என்ற விளையாட்டு மையத்தை அவருடைய சொந்த ஊரான அளத்தங்கரை பகுதியிலே அமைப்பதற்கான அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்திற்கான எந்த நிதியும் அப்போது ஒதுக்கப்படவில்லை. அதற்கான ஒதுக்கப்பட்ட இடமும் கலைஞ காலகட்டங்களில் அது உப்பளமாக இருந்த காரணத்தினால் அது எப்பொழுதும் நீர்த்தேக்கம் நிறைந்த பகுதி. அந்த இடத்திலே இந்த விளையாட்டு மையத்தை அமைக்க முடியாது என்ற காரணத்தினால் மத்திய அரசானது அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் அதை காலம் தாழ்த்தி வந்தது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் ஒரு 4 முறையாவது பாராளுமன்றத்திலே அதற்காக நான் குரல் எழுப்பிப்பேன். ஏனென்றால் எனக்கு முந்தைய மத்திய அமைச்சராக கொண்டு வந்த திட்டம் நம்முடைய மாவட்ட மக்களுக்கு அந்த திட்டம் வந்தால் பல வகைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்காக பல முறை நான் பாராளுமன்றத்திற்கு அதற்கான குரல் கொடுத்தேன். அப்பொழுது எனக்கு மத்திய அரசிலிருந்து கொடுத்த பதில் அதற்கான நிதி ஒதுக்கப்படல் என்பதுதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆனையடி எஸ்டேட்டிலே அதற்கான இடத்தை தேர்வு செய்து அங்கே அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அது இந்த அறநிலைத்துறைக்கான இடம் என்ற காரணத்தை காட்டி அதை பல போராட்டங்கள் நடத்தி செய்ய விடாமல் தடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அழகன்பாறை என்ற இடத்திலே இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதுவும் மலை பாங்கான பகுதி, பாறைகள் நிறைந்த பகுதி. இப்படி மாவட்ட நிர்வாகமும் சரி தமிழக அரசும் அதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுக்கவில்லை. அப்பொழுது இந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அதற்கான தேவையான நிதியை ஒதுக்கியிருந்தால் கூட அந்த திட்டம் வந்திருக்கும். இன்று அதே அமைச்சர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகி இன்று மத்திய அரசிலே கப்பல் போக்குவரத்து துறையில் இணையமைச்சராக இருக்கின்றார். இப்பொழுது அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கின்றார், அந்த கோப்புகள் காணாமல் போய்விட்டது என்று. அது முற்றிலும் தவறான தகவல். ஏனென்றால் அந்த சாய்ஸ் சென்டர் அமைப்பதற்கான ஒரு தனி அலுவலகம் நம்முடைய குமரி மாவட்டத்திலே அண்ணா விளையாட்டு அரங்கத்திலே ஒரு அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. அந்த அலுவலகம் கூட இப்பொழுது மூடிவிட்டது. இப்பொழுது மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முடியும். அதற்கான தவறான காரணங்களை கூறி மக்களை திசை திருப்பாமல் ஒரு திட்டம் நம்முடைய மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நீங்கள் முயற்சி செய்ய முடியும். என்னை உடனடியாக அதற்கு முயற்சிகளை செய்து காரணங்களை கூறி அதை செயல்படுத்தாமல் இருந்து விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். கட்சி மாச்சரியங்களையும் அரசியல் வேறுபாடுகளையும் விடுத்து இந்த திட்டத்தை மாவட்ட நலனுக்காக செயல்படுத்த வேண்டும் என்பது ஹெலன் டேவிட்சனுடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் நான் கன்னியாகுமரி ஜெபர்சனிடம் சொல்கிறேன். ஜெபர்சன், நீங்க சொல்லணும், இப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நம்ம பார்த்தோம். அதனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். நான் கோல்டு மெடல் வின் பண்ணதெல்லாம் சாயினுடைய சப் சென்டர்ல பயின்றதுனாலதான் அப்படின்னு ஒரு நபர் கூட சொன்னதை நம்ம கேட்டோம். இப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்களா அல்லது அடுத்த கட்டத்திற்கு இவர்களுடைய போராட்டம் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? நிச்சயமாக இது மத்திய மாநில அரசுகள் எந்த அரசு, அதாவது மாநில அரசும் அதற்கான நிலையை அவர்கள் நிலம் கையகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, நிலத்தை ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் உந்துதல் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அனைவரும் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட பஞ்சாயத்தினுடைய கவுன்சிலர், அதாவது அதிமுகவை சார்ந்தவர், அவர் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கே இணைந்து செயல்பட்டாதான் இந்த திட்டங்கள் செயல்முறைப்படுத்த முடியும் என்று பலர் களத்திலேயும் தகவல்களை தெரிவித்திருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு, அதாவது மத்திய அரசுக்கு மாநில அரசு எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு?
தமிழகத்தை பொறுத்தவரையில் மத்தியில் காங்கிரஸ் அரசு ஆட்சி செய்தாலும் சரி, பிஜேபி அரசு ஆட்சி செய்தாலும் சரி, தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சாய் சப் சென்டர் என்பது மத்திய அரசினுடைய ஒரு திட்டம். மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை முதல் கட்ட நடவடிக்கையை அந்த மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். அவர்கள் எடுத்து தமிழக அரசிடம் அந்த திட்டத்தை ஒப்படைக்கும் போது தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும். தமிழக அரசு, அதாவது அம்மாவினுடைய தலைமையிலான அரசு, மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தையும் ஊக்கப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறதை தவிர அதை செயல்படுத்துவதற்கு எந்த ஒரு தடையும் விதிப்பதில்லை. ஆகவே வருங்காலங்களிலும் தமிழக அரசு மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்பொழுது இந்த திட்டத்தை அடுத்த கட்டமாக உடனடியாக செயல்படுத்தாத பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? நீங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய மாநில அரசுகளை எந்த அளவுக்கு உந்துதல் கொடுக்க போறீங்க? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே இளைஞர்கள் பயிற்சி செய்வதற்கு சரியான விளையாட்டு அரங்கங்கள் இங்கே இல்லை. திறமையானவர்கள் தங்களுடைய தகுதியை உயர்த்திக் கொள்வதற்கு பிற மாநிலங்களை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஏராளமானவர்கள் இங்கே விரத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாய் சப் சென்டர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகுந்த சிரத்தையோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு மைதானத்தை, சாய் சப் சென்டர் மைதானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது அடுத்த கட்டமா பல பேர் இந்த கருத்தையே பதிவு செய்திருக்காங்க. நீங்க அடுத்த கட்டமா இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறீங்க? இந்த திட்டம் முதலிலே அளத்தங்கரையிலே அந்த இடம் பார்க்கப்பட்டது. அதே இடத்தில் அந்த சாய் சப் சென்டர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதை இங்கிருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இதை அங்கே தகவலுக்கு நன்றியா. ஏற்கனவே பலர் குறிப்பிட்டதை போன்று இந்த பகுதியில் சாய் சப் சென்டர் என்று சொல்லக்கூடிய துணை விளையாட்டு மையத்தை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கே சேர்ந்து இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே அடிக்கல் நாட்டி பல ஆண்டுகளான இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கன்னியாகுமரி மாவட்டம் புறக்கணிக்கப்படுவதற்காக இது ஒரு முக்கிய காரணமாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே தகவல் விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள், அரசியல் சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி ஜெபர்சன். திரு ராஜன், நீங்க சொல்லணும் இறுதிக்கு வந்துடும், நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துடும். ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யுங்க, உங்களுடைய கோரிக்கையை பதிவு செய்யுங்க சாய் சப் சென்டர் பத்தி. சாய் சப் சென்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிச்சயமா அமைச்சே ஆக வேண்டும். அதற்கு பிறகு அங்க முதல்ல நிறைய கோச்சஸ் முதல்ல அடிக்கல் நாட்டின உடனே நிறைய கோச்சஸை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரத்துல நிறைய பேர் வந்தாங்க. அங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அந்த எஸ்டிஐடியினுடைய ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. அங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்டிஐடி கிரவுண்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் த டைம் பீயிங் நீங்க சாய் சென்டர் சப் சென்டர் ஓபன் பண்றத எஸ்டிஐடியோட இது பண்ணி எஸ்டிஐடி இடத்துல ஒரு ஹாஸ்டலே ஒன்னு ஓபன் பண்ணிடலாம். எஸ்டிஐடி இடத்துல ஹாஸ்டல் ஓபன் பண்ணலாம். அந்த கிரவுண்டே யூஸ் பண்ணிக்கலாம். There is a good stadium available at நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல எஸ்டிஐடி ஸ்டேடியம் இருக்கு. அதுக்கு ஒரு 400 மீட்டர்ஸ் ட்ராக் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபுட்பால் கோர்ட் நடுவுல இருக்கு. அங்கிருந்து நிறைய இன்டர்நேஷனல் அத்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்தை யூஸ் பண்ணிட்டு எப்போ இடம் கிடைக்குதோ அந்த இதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் இங்க அவங்க ரன் பண்ணலாம். அதுல எந்தவித ஒரு ஆட்சேபமும் கிடையாது. மற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்க அந்த ட்ரைனிங் சென்டரை யூஸ் பண்ணணும். நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் உடனே இதுல தலையிட்டு மாநிலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த சாயினுடைய துணை மையத்தை உடனடியாக கன்னியாகுமரியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மாநிலத்தினுடைய நலன் மட்டுமே பிரதானமாக கருதப்படுகிறது. எனவே இதுல அரசியல் மாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பது அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை தான் உள்ளதுள்ளபடியின் சார்பில் நாங்களும் உங்கள் முன்னால் அரசின் முன்னால் வைக்கிறோம். காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கேற்ற செய்தியாளருக்கும் அரங்கத்திற்கு வந்த திரு ராஜன் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உளவு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.